ஓவியா, மேகதாதுவில் அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் என்று ஒரு விரிவான அந்த பதில் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் கடந்த 9ஆம் தேதி கூட ஒரு புதிய விரிவான மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறோம் என்றும், அதன் பின்னர் கடந்த 11ஆம் தேதி நேற்று முன்தினமும் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்து மத்திய நீர்வள குழுமத்திடம் மேகதாது அணையால் தமிழகத்திற்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை குறிப்பிட்டு ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறோம் உச்சநீதிமன்றத்தில். தமிழகத்தின் உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம், கர்நாடக அரசின் முயற்சிகளை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் இந்த புதிய மறு ஆய்வு மனுவில் உள்ள அம்சங்களை தெளிவாக பட்டியலிட்டு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். அந்த அறிக்கையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் ஒரு பெரிய அணை கட்டுவதற்கான முயற்சியை எதிர்த்து 2018ஆம் ஆண்டு முதல் நேற்று முன்தினம் வரை உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன வழக்குகளை தமிழக அரசு தாக்கல் செய்திருக்கிறது என்று அவர் பட்டியலிட்டிருக்கிறார். இதன்படி உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த பல்வேறு வழக்குகள் விசாரணைக்கு வந்தது கடந்த மாதம் என்றும், அப்போது கூட மேகதாது அணையால் தமிழகத்திற்கு ஏற்படும் பாதிப்புகளை தெளிவாக விளக்கி இருக்கிறோம். மேலும் 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த இறுதி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளபடி மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிப்பது இரு மாநிலங்களுக்கு இடையேயான பிரச்சனையை மேலும் பெரிதாக்கும் என்று தமிழகம் வாதிட்டுள்ள சூழ்நிலையையும் வாதிட்டதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் 22/11/2025 அன்று உச்சநீதிமன்றத்தின் ஆணை வெளிவந்தது என்றும், அந்த ஆணையில் மேகதாது அணை தொடக்க நிலையில் தான் உள்ளது என்றும், இந்த திட்டம் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை நிபுணர்கள் அடங்கிய மத்திய நீர்வள குழுமம் தான் தீர்மானிக்க முடியும் என்றும் கூறியிருக்கிறது. இந்த உச்சநீதிமன்ற உத்தரவுகளின்படியே தமிழக அரசு மறு ஆய்வு மனு, புதிய வழக்குகள் ஆகியவற்றை இந்த மாதமும் கடந்த மாதமும் தொடர்ந்திருக்கிறது என்றும், கடந்த 9/12/2025 மற்றும் 13/12/2025 ஆகிய 11/12/2025 ஆகிய 2 நாட்களிலும் இந்த மறு ஆய்வு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதால் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் உரிமைகள் மற்றும் அந்த விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ள கோரிக்கைகள் உள்ளிட்ட அனைத்தையும் சட்ட ரீதியாக தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் மத்திய நீர்வள குழுமத்திடம் சந்தித்து மனுக்களை தொடர்ந்து தாக்கல் செய்துதான் வருகிறது என்றும், தமிழக விவசாயிகளின் உரிமைகள் மேகதாதுவால் பறிபோக ஒருபோதும் விடமாட்டோம் என்றும் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் மேகதாது அணை கட்டும் விவகாரத்திற்கு எதிராக கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக தமிழக அரசு மேற்கொண்டு வரக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்டு குறிப்பிட்டிருக்கிறார். ஓவியா.